கதைக்கு போகலாமா நண்பர்களே? இந்த கதையோட ஆரம்பத்தில் அந்த பிரின்சஸ் இருப்பாள், அவள் தான் வந்து இந்த மாதிரி கல்டிவேஷன் வந்து பண்ணிகிட்ருப்பா. அதாவது அவளோட எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து திரும்ப வந்து கேதர் பண்ணிகிட்ருப்பா தன்னோட உடம்புக்குள்ளே. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்குது. இந்த மாதிரி அவளோட பேரை சொல்லி யாருன்னு பார்த்தா அவளோட மாஸ்டரும் அவளோட ஆண்ட் 2 பேருமே வந்து வந்துடுவாங்க. வந்தோடனே வந்துட்டு, நீ இங்கே தான் இருக்கியா? என்ன உன் கூட வந்தால் எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்களா? நீ வந்து கல்டிவேஷன் லெவலில் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். ஆனால் உனக்கே வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு நிலைமையா? என்ன ஆச்சு? என்ன விஷயம்? எதனால் வந்து நீ இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் சொல்லுவாள், இந்த மாதிரி நான் வந்து அங்கே இருக்கிற ஒரு டீமன் சோல்ஜரை பிடிச்சி அவங்களோட சோலை சர்ச் பண்ணி பார்த்தால ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அது என்னென்னா, அந்த டீமன் லார்ட்னு சொல்லப்படுற ஒரு ஆள், டீமன் கிங்ஸை விட ஒரு பெரிய ஆள், அவனை வந்து ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பர்சன் வந்து அடித்து தூக்கிட்டு போய் அதை சூப்பு வச்சு சாப்பிட்றேன்னு சொல்லி போட்டு ஒரு விஷயம் வந்து நடந்தங்காட்டி பக்கத்து இருக்கிற ஒரு டீமன் லார்டுக்கு போய் இந்த டீமன் கிங்ஸ் எல்லாம் ஹெல்ப் கேட்க, இப்போ எல்லாமே வந்து ஒத்துமையாக வந்து சேர்ந்து இப்போ அந்த பவர்ஃபுல்லான பர்சனை வந்து எப்படியாவது வந்து தோக்கடின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து இங்கே எல்லாத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இதை கேட்டால் அவங்க வந்து கெக்கப்பக்கான்னு மனசுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் எதனால வந்து இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறீங்க? நீ சொல்கிற அந்த டீமன் லார்டு அவனை ஒரு ஆமையா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அவனை ஒரு ஆமை தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் பார்த்தனே. நான் அந்த ஆமையை மட்டும் பார்க்கல, நான் அந்த லீடர் இருக்கான் பார்த்தியா, அதாவது அந்த அடித்து தூக்கிட்டு போன மிஸ்டீரியஸ் பர்சன், பவர்ஃபுல்லான பர்சன், அவனையுமே நான் வந்து பார்த்தோம். அந்த சீனியரை பார்த்து அவர்கிட்ட இருக்கிற பெனிஃபிட் வந்து நாங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு தான் வந்தோம். சரி, அதனால தான் உனக்கும் வந்து நாம் மட்டும் வாங்கினால இருக்காது, நம்மளோட அப்பர் சென்டிக்கும் வந்து கொடுக்கலான்னு சொல்லி போதான் உன்னை கூப்பிட்டு வர்றது. சீக்கிரமாக போய் அந்த மாஸ்டரை பார்க்கலாம், அவர் நினச்சா உனக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இருங்க அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒருத்தங்களோட டெத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யாரோட டெத்தை கன்ஃபார்ம் பண்ணுற? ஆக்சுவலாக இங்கே ஒரு மோட்டல் வந்து சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்தான். அவன் நிறைய தடவை வந்து இந்த மாதிரி அங்கேருந்து தப்பி பிழைச்சிக்கிட்டே இருந்தான். எல்லாத்துக்குமே வந்து ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி தான் அவன். ஆக்சுவலாக இப்போ அவன் உயிரோடு இருக்கானே தெரியல, அவனோட டெட் பாடி மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, முட்டாளா நீ இந்த மாதிரி காட்டுக்குள்ளே மிருகங்க நடமாடுற ஒரு காட்டுக்குள்ளே மோட்டரில் வந்தானா அவன் கண்டிப்பாக இறந்து தான் போவான். நீ என்ன தான் வந்து அவனை காப்பாற்றி உன்னோட அக்கில் கீழே ஒழிச்சு வச்சாலுமே வந்து அவனை தேடி வந்து விதி போட்டு தள்ளிடும். புரிஞ்சுக்கோ, நீ வா, உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ அதை பாரு, மோட்டரில் விட்டு தள்ளிட்டு எங்கள் கூடவான்னு சொல்லி போட்டு அவங்க 2 பேருமே வந்து அவளை இழுத்துட்டு போயிடுவாங்க. அதே சமயத்தில் ஹீரோவோட அந்த ஜிம் ஹாலில் தான் வந்து காட்டுறாங்க. அந்த நாய் வந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கும்போது, ஏ பப்பி இங்கே வா வாக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த எலும்பு நண்பர் கூப்பிட அதோட ஆறா வந்து டெரிஃபையிங்காக இருக்கும். அந்த நாய் வந்து அதை பார்த்து பயந்து போட்டு, என்னை மன்னிச்சிடுங்க கிராண்ட் பாஸ் ஸ்கெல்டன், நான் வந்து உங்களை எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் நான் வந்து விரும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போது, கிராண்ட் பாஸ் ஸ்கெல்டனா என்னை பார்த்தா உனக்கு அவ்வளோ வயசான மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நீங்கள் ரொம்ப யங் அண்ட் ஹேண்ட்ஸம் பிரதர், உங்களை நான் எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ண சொல்லி போட்டு உங்களை நாள் பார்த்ததுலேருந்தே வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் உடம்புலேருந்து வெளிப்படுற அந்த ஆறா அது ரொம்ப கொடூரமாக்குறங்காட்டி எனக்கு உங்கள் பக்கத்தாடி வர்றதுக்கே பயமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர் வந்து மாஸ்டருக்கு தூங்க எடுத்தா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அது வந்துட்டு அப்படியா சொல்கிற அப்படி சொல்லி போட்டு கேட்கும்போது, இந்த டீமன் டாக் இருந்துட்டு, கிடச்சதுடா நல்ல சான்ஸ், இப்போ எப்படி இது பிடிச்சி நான் வந்து காக்கா பிடிக்கிறேன்னு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு வந்து நல்லா காக்கா பிடிக்க, சரி அதை வந்து ஓப்பன் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். அந்த டாக் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுரும். அதோட எலும்பு எல்லாமே வந்து எடுத்து கேதர் பண்ணிகிட்டு இருக்கும். ஹீரோ தான் வந்து இந்த மாதிரி பிரித்து அடைச்சி வச்சுருப்பார். ஏன்னா அது சரியான பொம்பளை சோக்கு. பொம்பளையை பார்த்தா விடவே விடாது, அதுக்கிட்ட போய் வலிஞ்சு பேசுகிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் ஹீரோவுக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிட்டு ஹீரோ வந்து அதை போட்டு அடைச்சி வச்சுருவார். ஒரு வழியாக வந்து எல்லா எலும்பும் வந்து கேதர் ஆகிட்டு இருக்க, பொத்துன்னு உழுகுது. எங்கே என்னோடய முதுகெலும்பை காணோம், தான் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக மாஸ்டர் வந்து இது துணி காய போகிறக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த பிரதர் அப்படின்னு சொல்லி போட்டு மாட்ட வச்சுட்டு அப்புறம் ஒரு பிளாக் ரோ போட்டு, பிரதர் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிகிட்டு இருக்க, போகலாதரா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு இன்ஸ்டண்ட்டில் வந்து அதை அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி வேறு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறார். ஹீரோவுக்கு அடுத்து பவர்ஃபுல்லான ஒரு ஆள்னால் வந்து இந்த எலும்பர் தான். அதுக்கப்புறம் அந்த ஆண்டு மாஸ்டரும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அந்த மிஸ்டீரியஸ் காயை பார்க்க போகிறாங்க. அந்த மிஸ்டீரியஸ் காய் அங்கே தான் இருக்கான். அவன் வந்து கரெக்டாக அங்கேருந்து போகிற சமயத்தில் அவங்க வந்து வந்திருப்பாங்க. அங்கே இருக்கார் பார் சீனியர், அவர் இன்னும் கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த முதுகுப்பகுதி எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லி போட்டு திரும்பினா, ஓ நீயா வணக்கம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டுருக்க, நீயா மாஸ்டர் இவனைவா நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க மிஸ்டீரியஸ் பர்சன் சொல்லிட்டு, இவன் ஒரு மார்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு, முட்டாள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, ரூடாக நடந்துக்கிட்டு இருக்க, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து கடுப்பாது பாட்டு நம்மளோட செக்டரோட கதையே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை கவலைப்பட வேணாம், இவங்களுக்கு எனக்கு வந்து ஏற்கனவே பழக்க வழக்கம் இருக்குது, சரி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க ஹாய் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து ஹாய் சொல்லிகிட்டு இருக்க. அவள் வந்து ஹீரோவை பற்றி நினச்சிட்டு போய், இவன் வந்து மார்ட்டல் தானே, இவன் எப்படி மிஸ்டீரியஸ் பர்சனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு,
அப்படின்னு நான் அவாய்ட் பண்ணுறேன். சரி இருந்துட்டு போகுது, நான் போகிறேன், என்னோடய வாழ்க்கை இப்படியே தான். பெண்கள் சவகாசமே வந்து வரமாட்டேங்குது என்கிட்ட. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். நமக்கு வாச்சது எவ்வளோ தான் தலைவன், கடவுள் இப்படித்தான் நம்ம தலையில் எழுதி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ அங்கே போயிட்டுருக்கா. ஆனால் இவங்க கண்டிப்பாக வந்து இவன் மோட்டல் தான், இவன் வந்து இவங்களோட டிவைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, முட்டாள் பெண்ணே அங்கே பாரு, அங்கே ஒன்று தொங்கி ஆடிக்கிட்டு இருக்குது பார்த்தியா, அது என்னது அப்படின்னு சொல்லி போட்டு அதை பார்க்கும்போது தெரியுது அது வந்து டீமன் லார்டு. ஸோ இது வந்து உண்மை தான். ஹீரோ வந்து இந்த மாதிரி சூப் வைக்க போகிற அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னது, இந்த மிஸ்டீரியஸ் பர்சன், இது எல்லாமே உண்மை தான். அப்போ ஹீரோ இவ்வளோ நாள் வந்து லக்கில் வந்து தப்பிக்கல. அவருக்கு வந்து இந்த காட்டில் இருக்கிற எல்லா அச்சுறுத்தும் விஷயம் எல்லாமே வந்து ஒரு த்ரெட்டே கிடையாமல் போயிடுச்சு. அவருக்கு வந்து ஒரு விஷயமே இல்லை. ஆனால் தான் ஹீரோ வந்து ஈஸியாக சர்வைவ் ஆகிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ வந்து சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி எங்கள் 2 பேத்துக்குமே வந்து பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது. அது மாதிரி உனக்கு எதாவது கிடச்சி தொலையும்னு பார்த்தேன், நீ வந்து இப்படி சொதப்பி தொலைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை எனக்கு வந்து சீனியர் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள்னு வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இரு அவர் வந்து எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அவர் வந்து என்கிட்ட ஏதோ ஒரு பொருளை கொடுத்து போட்டு, இது வந்து இன்செக்ட் கொள்றதுக்கான ரெசிபி வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது எங்கே இருக்குது, அது நான் வந்து அப்போ அவனை மோட்டல் நினச்சிட்டு இருந்தேன்னா, அப்போது சில டீமன் மிருகங்களை என்னை துரத்திட்டு இருந்தது. அப்போ அங்கேயும் இங்கேயும் தாவி போயிட்டு இருக்கும்போது ஏதோ இடத்துல வந்து தவற விட்டேன். முட்டாள், அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ஹோலி ட்ரெஸர். நீ ஏன் இப்படி பண்ணி தொலைச்சிருந்தில்ல, நீ வந்து என்னோட டிசிப்ளாக இருக்கிறங்காட்டி நான் வந்து உன்னை விட்றேன். இல்லை வேறு எவனா இருந்தானா அவன் கையை காலெல்லாம் முறிச்சு கழுத்து திருக்கி போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னால் வந்து என் ஃபேமிலி மொத்தமே வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவளுக்கு வந்து அழுகழுகியே ஒரு ஹோலி ட்ரெஸரே வேணா விட்டுட்டு வந்துட்டா. இப்போ நம்மளோட எல்லா மக்கள் ஆளுக டிசிப்பிளுக நம்ம அடியாட்கள் சர்வெண்ட் எல்லாத்தையும் விட்டு அந்த காட்டு போல் தந்துரா போட்டு தேடி அந்த விஷயத்தை வந்து இப்போ எடுத்தானோ அப்படின்னு சொல்லி போட்டு இவங்க எல்லாருமே வந்து தேட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஹோலி ட்ரெஸர் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியமான ஒரு பொருள் அந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு ட்ரெஸருக்காக வந்து நாடுகள் 2மே வந்து சண்டை போடுற அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ட்ரெஸர் தான் வந்து அந்த ஹோலி ட்ரெஸர். அதையே வந்து இவன் தூக்கி போட்டு வந்துருப்பான், அதோட மதிப்பு தெரியாமல். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க எல்லாருமே வந்து தேடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சீனங்கட்டை எலும்பு நண்பர் எடுத்த போது, எலும்பு நண்பரும் அந்த சின்ன நாய்க்குட்டியுமே வந்து இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு, இரு நீ ஷோ வந்து இனிமேல் தான் ஆரம்பமே வைக்க போகுது, நீ எதுக்கு அவ்வளோக்குள்ளே ரொம்ப அவசரப்படுற, இப்போ வருவானுங்க வரட்டும், அவனுங்களுக்கு இருக்குது பாரு, நான் என்னென்ன பண்ண போகிறேன் மட்டும் நீ வேடிக்கையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த எலும்பு நண்பர் சொல்லிட்டு இருக்க. பிரதர் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமான முடிவு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி போட்டு அந்த எலும்புக்கு வந்து இது காக்கா பிடிச்சிட்டு இருக்க. அந்த சமயத்தில் வந்து அந்த செக் லீடரும் நம்ம குன் செக் லீடரும் வந்து வந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி மாஸ்டர் லீவ் வந்து உன்னை சாகடிக்கான்னு நினச்சிட்டான்னு வையேன், அது யாராக இருந்தாலுமே வந்து அவங்கள வந்து தடுக்கவே முடியாது. இப்போ என்கிட்ட வந்து நீ நின்றுட்டீங்கன்னா அவர் வந்து உன்னை கொல்ல போகிறாரு, நான் வந்து தடுத்தேன்னா மாஸ்டர் இருந்துட்டு சரி நீங்கள் குன்செட் மாஸ்டர் வந்து சொல்கிறீங்க நான் வந்து கேட்டு போகிறேன் போது தலையாட்டு போவார்னு நினச்சி இடம் முட்டாள், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் கொல்லணும்னு நினச்சிட்டாருன்னா நீ வந்து இறந்துருவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது எனக்கும் தெரியும். அவர் முன்னாடி நீ வந்து ஜஸ்ட் என்ன 2 வாரத்தை கொஞ்சம் பெருமை பேசுகிற மாதிரி தான் பேசி தொலைங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அதே சமயத்தில் வந்து ஒரு மிஸ்டீரியஸ் ஃபோர்ஸ் வந்து அவங்க வானத்தை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, திடீர்னு கீழே நிலத்துக்கு இழுத்துனே வந்துட்டு இவன் வந்துட்டு கண்டுபிடிச்சிடான். ஏன்னா ஒரே ஒரு இன்ஸ்டன்ட்லேயே வந்து அவனோட கல்டிவேஷன் எல்லாமே வந்து சப்ரஸ் ஆகிடுச்சு. யாரா நீ மிஸ்டீரியஸ் பர்சனாக இருக்கான், இந்த மாதிரி சீனியர் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதுவுமே பேசாமல் நிற்க, எது காரணமே இல்லாமல் வந்து அப்போ நீ என்னை அட்டாக் பண்ணியிருக்கிற, நான் வந்து ஒரு செக்டோட மாஸ்டர், இது வந்து வார ட்ரிகர் பண்ணு மறந்துட்டியா, நான் நார்மலாக நாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எதுக்கடா குழச்சிக்கிட்டு இருக்கிற வல்லு மாதிரின்னு சொல்லிட்டு போட்டு ஸ்கெல்டன் சொடுக்கு போடாத ஒரு கால் எலும்புலாம் உடஞ்சோன்னே வந்துட்டு, இப்போது நீ பண்ண தப்புன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரிஞ்சிச்சு சார், நான் வந்து உங்களை வந்து அஃபண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நீ வந்து என்ன அஃபண்ட் பண்ணல, நீ அஃபண்ட் பண்ணது வந்து என்னை விட ரொம்ப டெரிஃபைங்கான ஒரு எக்ஸிஸ்டன்ஸை, அதனால் நான் வந்து கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யாரை நான் அஃபண்ட் பண்ணேன், நான் வந்து உங்களையே இப்போ தான் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போது, நீ என் அஃபண்ட் பண்ணினதை என்னோடய மாஸ்டரடா அப்படின்னு சொல்லி போட்டு அதை சொல்லிகிட்டு இருக்க. அது சொல்ல அப்படியே கொடூரமான ஆறா வந்து பின்னாடி வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். எலும்பு நண்பர் வந்து ஒரு சைலண்ட்டான வெடி மாதிரி, அவர் வந்து பார்க்குறதுக்கு தமாசா இருந்தாலும் ஆள் தமாசான ஆள் கிடையாது. அவர் வந்து கொஞ்சம் வேலையும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் இவர் ஏதாவது ஒன்று பண்ண நினச்சா வந்து அது பண்ணிட்டு போயிடுவார். ஏன்னா இவர் ஆள் பார்க்குறதுக்கு தமாசா இருந்தாலும் இவர் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக நடந்துகிட்ருக்கு. அடுத்த பாட்டில் வந்து மீட் பண்ணலாம். என்றா 2 வீடியோ போடுறேன்னு சொல்லி போட்டு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆதங்கம் வந்து எனக்கு புரியுது. ஆக்சுவலாக நேற்று கொஞ்சம் ஓவர் ஒர்க்கு, 2 மணிக்கு தான் எந்திரிச்சேன். 2 மணிக்கு எந்திரிச்சு இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன். கவலைப்படாதீங்க, நாளைக்கு லீவு தான். நாளைக்கு லீவுங்கிற பட்சத்தில் வந்து என்னால் 2 வீடியோ வந்து என்னால் போட முடியும். ஆக்சுவலாக நான் வேலைக்கு போய்ட்டு வந்து அந்த கேப்பில் தான் வந்து வீடியோ மேக் பண்ணி போயிட்டுருப்பேன். எப்போவுமே வந்து ப்ரிகாஷனாக வந்து வீடியோ மேக் பண்ணி போகிற அளவுக்கு வந்து என்கிட்ட டைம் இல்லை. பட் நாளைக்கு எனக்கு டைம் இருக்குது. நான் வந்து 2 வீடியோ போகிற கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். உங்களோட ஆதரவை கொடுங்க கைஸ். நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம். பை கைஸ்.